கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய என்சிபி எங்களுக்கு கேபினட் அந்தஸ்தோடு கூடிய அமைச்சர் பதவி தான் வேண்டும் என்று கேட்கிறது. காரணம், பிஜேபி அவர்களுக்கு இணையமைச்சர் பதவி தான் வழங்குகிறது. அவர்கள் என்சிபியில் மூத்த தலைவராக அஜித் பவாருக்கு எதிராக இன்னைக்கு சண்டமாரதம் செய்து இவர்கள் பக்கம் வந்திருக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவர் பிரஃபுல் பட்டேல். அவர் ஏற்கனவே கேபினட் அந்தஸ்தில் அமைச்சராக இருந்தவர். அப்படி நான் இருந்துட்டு இங்கே இணையமைச்சர் பதவி எடுத்துக்கிட்டால் அது டீப்ரமோஷனாக இருக்கும், ஒரு டிமோஷனாக இருக்கும். அதனால் இணையமைச்சர் பதவி வேண்டாம், நாங்கள் கேபினெட் பதவிக்காக காத்திருக்கின்றோம் என்று போர்க்கொடி உயர்த்திருக்கிறது என்சிபி. இது பற்றிய மேலும் விவரங்களோடு ரமேஷ் இணைகிறார் டெல்லியிலிருந்து. வெரி இன்ட்ரெஸ்டிங் ரமேஷ், இது பற்றிய விவரங்கள். அதாவது மகாராஷ்டிராவில் பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளில் ஒன்று அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ். அண்மையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. இருப்பினும் மத்திய அமைச்சரவையில் தேசியவாத காங்கிரசுக்கும் இடம் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி இடம் கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த அணியில் தற்போது மிக மூத்த தலைவராக இருப்பவர் பிரஃபுல் பட்டேல் தான். அவருக்கு அமைச்சரவையிலே இடம் இருக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று காலையில் பிரதமருடைய இல்லத்தில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி மற்ற தலைவர்களோ அல்லது பிரஃபுல் பட்டேலோ யாரும் அழைக்கப்படவில்லை. இதன் மூலம் அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் இல்லை என்பது தெளிவாகி இருக்கின்றது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அஜித் பவார் அவர்கள் நேற்றைய தினம் நட்டா, அமித்ஷா ஆகியோருடன் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக நேற்று முன்தினம் மாலை ஆலோசனை நடைபெற்றது. மகாராஷ்டிராவில் கிடைத்த தேர்தல் முடிவுகள் குறித்தெல்லாம் நாங்கள் ஆலோசித்தோம். தற்போது எங்களுக்கு 2 எம்பிக்கள் இருக்கின்றனர், ஒன்று மக்களவையில், மற்றொன்று மாநிலங்களவையில். அடுத்து வரும் 2-3 மாதங்களில் எங்கள் கட்சிக்கு மேலும் 2 மாநிலங்களவை எம்பிக்கள் கிடைப்பார்கள். அப்போது எங்களுடைய உறுப்பினருடைய பலம் 4ஆக அதிகரிக்கும். எனவே எங்களுக்கு ஒரு கேபினெட் அமைச்சர் பதவி வேண்டும் என்று அமித் ஷாயிடம் நான் கேட்டேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் நேற்று எங்களுக்கு பாஜக தலைமையிடமிருந்து செய்தி வந்தது, நாங்கள் உங்களுக்கு தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர் பொறுப்பு வழங்குகிறோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். நாங்கள் பதிலுக்கு என்ன தெரிவித்தோம் என்றால், பிரஃபுல் பட்டேல் ஏற்கனவே கேபினெட் அமைச்சராக இருந்திருக்கின்றார், அவர் மூத்தவரும் கூட, அவருக்கு ஒரு கேபினெட் அமைச்சர் பொறுப்பு வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். ஆனால் அவர்கள் தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர் தருவதாகவே சொன்னார்கள். எனவே நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்கப் போவதில்லை என்று முடிவு செய்திருக்கிறோம். காத்திருக்க நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். நாங்கள் காத்திருப்போம், இன்னும் 2-3 மாதங்களுக்கு நாங்கள் காத்திருக்கும். தங்களுடைய எண்ணிக்கையின் பலம் அதிகரிக்கும் வரை காத்திருக்க முடிவு செய்திருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் பிரதமருடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வோம், எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். நாங்கள் தற்போதைய நிலையில் அமைச்சரவையில் பங்கேற்கவில்லை, காத்திருக்க முடிவு செய்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். இதுதான் கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை.